ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ஃபோல்டரில் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இருக்குது. இந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸை வந்து கண்டென்ட் வைஸில் எனக்கு டூப்ளிகேட்டாக எந்தெந்த ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி நான் டூப்ளிகேட்டை வந்து delete பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். பைத்தான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன், இமேஜஸ், ஆடியோஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபைலை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் selection.txt இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சம் கண்டென்ட் இருக்குது. ஸோ சேம் கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செலெக்ஷன் 1, செலெக்ஷன் 2 இதில் இருக்குது. ஓகே, எனக்கு கண்டென்ட் வைஸில் சேமாக இருக்கிற அந்த ஃபைலை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் நான் delete பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் சிஎம்பி. ஸோ ஃபைல் சிஎம்பி வந்து நமக்கு இன்பில்ட் மாடியூல் தான், அதை நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் ஃபைல் சிஎம்பி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிஎம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம 2 ஃபைலை இன்புட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நமக்கு ரெண்டுமே சேம் கண்டென்ட் வைஸில் சேமாக இருந்ததுன்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபைல் சிஎம்பி. ஸோ இதில் வந்து நம்ம 2 ஃபைலை பாஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபைலை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து இந்த ஃபைலோட ஃபுல் பாத்தை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ சேம் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக வந்துட்டு வேறு ஒரு ஃபைலை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதோடைய நேம் வந்து -1. ஸோ இந்த ஃபைலை பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2 ஃபைல் எனக்கு சேம் கண்டென்ட் இருக்குன்னா எனக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே நான் டிஃப்ரெண்ட் ஃபைல் தரேன் அப்படின்னா இப்போ நான் test.py இந்த ஃபைலை தரேன். ஸோ சேம் கண்டென்ட் இருக்குன்றதுனால எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு test.pyன்றது எனக்கு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம delete பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து நான் லாஜிக் எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நான் வந்து ஃபஸ்ட் என்னோடய பாத் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எந்த டேரக்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் டூப்ளிகேட் ஃபைல்ஸ் வந்து நான் delete பண்ணணுன்றது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ரா ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து பாத் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பாத் லிப்ன்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாத் லிப், ஸோ இம்போர்ட் பாத். ஓகே, ஸோ இதை பாத் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னால் வந்துட்டு ஈஸியாக சம் ஃபைல்ஸோடு வந்து எனக்கு ஜாயின் பண்ணுறது, சில விஷயங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு வந்து இதில் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால் வந்து நான் பாத் ஆப்ஜெக்டாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாத் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இங்கே ஃபைண்ட் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வாங்குகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம சம் லாஜிக் வந்து எழுதணும். ஓகே, ஸோ ஃபைல்ஸ் லிஸ்ட். ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்றதை நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த லிஸ்ட்டில் வந்து எல்லா ஃபைல்ஸையும் நான் வந்து எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இந்த ஃபைண்ட் டூப்ளிகேட்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ இந்த பாத் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாத்தில் எனக்கு வந்து ஐட்டர் DIRன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்ட். இது ஆக்சுவலாக நம்ம டேரெக்டாக அதனோட ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஒரு ஜென்ரேட்டர் ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது நம்ம ஐட்ரேட் பண்ணுறது மூலயமா தான் நம்ம வந்து டேட்டாவை எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் மூலயமா ஸோ எஃப் இன். ஸோ நான் அந்த எஃப் வேரியபிளை நான் டேரெக்டாக அந்த லிஸ்ட்டில் வந்து அப்படியே அப்பன் பண்ணுறேன். ஸோ அப்பன் பண்ணிட்டு இது நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபைல்ஸ் லிஸ்ட்டை. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோல்டர்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகுது. எனக்கு வந்து ஃபோல்டர்ஸ் தேவையில்ல, ஜஸ்ட் ஃபைல்ஸ் மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் எஃப் டாட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது நம்ம அது ஒரு வேளை ஃபைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்லை சம்திங் ஃபோல்டராக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஃபோல்டர்ஸ் எதுவும் வரல, ஃபைல்ஸ் மட்டும் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வைல் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வைல் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேருந்து நான் ஒரு ஃபைலாக எடுத்து மற்ற ஃபைலோட கம்பேர் பண்ணி ஸோ டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து நான் டூப்ளிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஒரு ஒயில் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒயில், ஸோ இந்த ஃபைல்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் வந்துட்டு இதில் கண்டிஷனாக கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபைல்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் வந்து நான் வந்து ஒரு ஐட்டமாக வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த கரண்ட் ஃபைலை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த டேட்டா தேவையில்லை. ஓகே, அதை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் ஃபைல் ஈக்குவல், ஸோ ஃபைல் லிஸ்ட்லேருந்து பாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஐட்டமாக, ஸோ ஓகே, லாஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டாக எனக்கு வந்து பாப் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, பாப் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது லிஸ்ட்லேருந்து எனக்கு ரிமூவ் ஆகிடும். அது சேம் டைம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆகிற அந்த டேட்டா வந்து எனக்கு கரண்ட் ஃபைல்ன்ற இந்த வேரியபிளில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த கரண்ட் ஃபைலையும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலையோடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் ஃபைல் இன் ஃபைல்ஸ் லிஸ்ட், ஸோ அந்த ஃபைல்ஸ் லிஸ்ட்டை அகெயின் ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணும்போது ஸோ இப்போ அந்த கரண்ட் ஃபைல் வந்து நமக்கு இந்த ஃபைல்ஸ் லிஸ்ட்டில் இருக்காது, ஏன்னா நம்ம அதை பாப் பண்ணிட்டோம், அந்த லிஸ்ட்லேருந்து டெலிட் ஆகிடும். ஸோ அது வந்து நமக்கு இந்த வேரியபிளாக ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கண்டிஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இஃப், ஸோ ஃபைல் cmp.cmp, ஸோ இதில் வந்து நான் கரண்ட் ஃபைலோட, ஸோ இந்த ஐட்ரேட் ஆகி வரக்கூடிய ஃபைலை வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இஃப் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இஃப் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் அந்த டூப்ளிகேட்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கரண்ட் ஃபைலுன்ற இந்த ஃபைலை எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஃபைலோடைய டூப்ளிகேட் ஃபைல்ஸ் என்னன்றதை நான் வந்துட்டு தனியாக ஒரு லிஸ்ட்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட்ஸ்ன்ற இந்த டிக்ட்டில் என்ன பண்ணுறேன்னா அந்த கரண்ட் ஃபைலை வந்து நான் கீயாக வச்சுக்கிறேன். இதனுடைய டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு, ஸோ இது டூப்ளிகேட்டாக வரக்கூடிய இந்த கண்டிஷனுக்குள்ளே வர எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு நான் இந்த லிஸ்ட்குள்ளே அப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் ஃபைல் வந்து கீயாக வச்சுருக்கேன், அதனோட டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த கரண்ட் ஃபைல் அண்ட் பேலன்ஸ் இருக்க ஃபைலோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டூப்ளிகேட்ஸ் ஆஃப் அந்த கரண்ட் ஃபைலில் வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த கீயை கெட் பண்ணால் எனக்கு அந்த லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் நான் அப்பன் பண்ணுறேன் ஃபைல், டூப்ளிகேட் ஃபைலை. ஸோ அந்த டூப்ளிகேட் ஃபைல் ஒன்ஸ் அப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து அந்த லிஸ்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஃபைல்ஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஃபைல், அந்த ஃபைலை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஒன்ஸ் டூப்ளிகேட் ஃபைல் வந்து அந்த லிஸ்ட்குள்ளே அப்பன் ஆனதுக்கப்புறம் நான் அந்த ஃபைலை வந்து நான் இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் முக்கியமான விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபைல் லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுறோம், சேம் லிஸ்ட்டை ஐட்ரேட்டும் பண்ணுறோம், சேம் டைம் வந்து அதை ரிமூவும் பண்ணுறோம். ஓகே, அதே சேம் ஐட்ரேஷன்லேயே. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டெக்ஸிங் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் வந்து எனக்கு ரீஅரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இண்டெக்ஸிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து அந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக ரிமூவ் ஆகாது, ஏன்னா இண்டெக்ஸிங் சேஞ்ச் ஆகிறதுனால. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ கரண்ட்டாக என்ன டேட்டா இருக்கோ அதை காப்பி எடுத்து வேறு ஒரு நியூ ஆப்ஜெக்டாக வச்சுக்கோம், அதை ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதை ஐட்ரேட் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை ஐட்ரேட் பண்ணிவிட்டு நான் இந்த ஒரிஜினல் இந்த லிஸ்ட்டில் தான் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ தென் ஃபைனலாக வந்து நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரிட்டர்ன் டூப்ளிகேட்ஸ். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த டூப்ளிகேட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்க டேட்டா வந்து எப்படி இருக்குன்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிக்ஷனரி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ test.pyன்றதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபோர் ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதே சேம் கண்டென்ட்டில். ஸோ test.pyயில் அதனுடைய கரெக்டாக வந்து அந்த டூப்ளிகேட் டேட்டா எல்லாமே வந்துட்டு எனக்கு அதில் test1, test2, test3 அந்த லிஸ்ட்டில் வந்து கரெக்டாக அப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த டேட்டா வந்து நமக்கு கரெக்டாக வந்து இது அப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது? ஓகே, ஸோ இது டெலீட் பண்ணுறதுக்கு நான் அகெயின் ஒரு ரிமூவ் ஃபைல் அப்படின்றத நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் டூப்ளிகேட்ஸ் அந்த டிக்ஷனரியை வந்து நான் ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்ஷனரி ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு கீ இருக்குது, அப்புறம் வந்து அதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவாக இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அதை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபார் ஃபைல்ஸ் இன் டூப்ளிகேட்ஸ். ஆக்சுவலாக இது டிக்ஷனரி இல்லையா, ஸோ அதனோட வேல்யூஸ் தான் எனக்கு தேவை. ஸோ வேல்யூஸ் வந்து அந்த வேல்யூஸ் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் ஃபைல்ஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அந்த வேல்யூஸை மட்டும் நான் எடுத்து அந்த ஃபைல்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன், இந்த டூப்ளிகேட்ஸ்ன்ற இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்த அந்த டிக்ட்டை. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பைத்தான் ஃபைல் வந்திருக்கு, அப்புறம் டெக்ஸ்ட் ஃபைல் வந்திருக்கு, அப்புறம் வீடியோ வந்திருக்கு.
ஸோ இமேஜ் வரும்போது இமேஜ் நேம் வந்து இந்த chem1 இருக்குது. இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலாக ஒன்று தான் இருக்குது. ஸோ மல்டிபிள் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எம்டி லிஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒருவேளை எனக்கு மல்டிபிள் டூப்ளிகேட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நான் அதை டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இமேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகி வருது. ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் ஃபைல்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக எனக்கு 3 இமேஜஸ் இருக்குது. கரெக்டாக அது 2 இமேஜஸ் தான் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் அகெயின் ஐட்ரேட் பண்ணுறேன் ஃபார் ஃபைல் இன் ஸோ ஃபைல்ஸ். ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம டெலீட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டு அந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸ் மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது? ஸோ இது டெலீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி இது வந்துட்டு நமக்கு பாத் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இங்கே வந்து நான் டெலீட்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ டெலீட்டுன்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே ஃபைல் ஸோ இது வந்து பாத் ஆப்ஜெக்ட்ன்றதுனால நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் அன்லிங்க்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, அந்த ஃபைலை வந்து ஓகே இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு டெலிட் ஆகும். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரிஜினல் ஃபைல்ஸ் மட்டும் எனக்கு வச்சுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அதை வந்து டூப்ளிகேட்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம்.